பல்லாவரத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் இல்லீகலாக சொந்த பயன்பாட்டு கார்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாடகைக்கு விடுறாங்க. அதாவது தங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கின கார்களை எடுத்து இப்போ ஒரு பொதுமக்கள் பயணிக்கணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் போர்டு வண்டி இருக்குது, டாக்ஸி வண்டி இருக்குது. நாங்கள் அந்த டாக்ஸிக்கு முறைப்படி டாக்ஸ் கட்டி பர்மிட்டு கட்டி பொதுமக்களினுடைய பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு 2 வருஷத்துக்கு ஒரு எஃப்சி எடுத்து ஓன் போர்டுக்கு 10,000 ரூபா டாக்ஸ் இது இன்சூரன்ஸ் கட்டுறாங்கன்னா நாங்கள் அதே இடத்துல 30,000 ரூபா இன்சூரன்ஸ் கட்டி இதெல்லாம் நாங்கள் ரன் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரியான எந்த விதமான நடைமுறைகளையும் கையாளாமல் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கார்களை ஜோன் கார் அப்படின்ற முறையிலையும் ஜூம் கார் அப்படின்ற முறையிலையும் ஆப்பில் ஜோன் கார்ன்ற ஆப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்பில் அப்டேட் பண்ணி எங்களுடைய யார் இங்கே இருக்குது 500 ரூபா கார் நாங்கள் வாடகைக்கு தர்றோம். ஒரு கார் எப்படி 500 ரூபா வாடகைக்கு தர முடியும்? ஏன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்மி, சொந்த பயன்பாட்டு காரு, அதே போல் டேக்ஸ் கிடையாது, எஃப்சி கிடையாது, இது எதுவுமே கிடையாது. ஒரு காருக்கு 15 வருஷம் ஓன் போர்டுக்கு எஃப்சி தேவையில்லை. அதில் எப்படி 3ஆம் நபர்களை பயணிக்க அனுமதிக்க முடியும்? அந்த வீடியோ போட்டவர் உள்ளே இருக்காரு. அப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த விஷயங்களை பார்த்துட்டு என்னடா இது சட்டத்துக்கு புறம்பா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நாங்கள் இங்கே பார்க்க வரும்போது இந்த தகவல்களை தெரிந்து இங்கே நாங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலக ஆர்டிஓ அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறோம். ஆர்டிஓ அதிகாரிகள் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வண்டி ரோட்டில் ஓடினா தான் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்னைக்கு இங்கே ஒன்று திரண்டு இருக்கோம். இந்த விஷயத்தில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் கேட்டது ஒன்றே ஒன்று தான், சார் இங்கே இருக்க வண்டியை ரெக்கவரி பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸில் நிப்பாட்டுங்க. கிட்டத்தட்ட 50 வண்டி இருக்குது, ஒரு 10 வண்டியாவது ரெக்கவரி பண்ணி நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் நிப்பாட்டுங்க. இங்கே இருக்கிற எல்லா வண்டியுமே நாங்கள் வீடியோ எடுக்க போனால் எங்களை பிடிச்சி தள்ளி விட்றாங்க, ஃபோனை பிடுங்குறாங்க. சரிங்களா? அப்போ இல்லீகல் பண்ணலைன்னா ஏன் வீடியோ எடுக்கிறத ஃபோனை பிடுங்கணும்? அப்போ இங்கே என்ன விஷயம்னா இங்கே இருக்க எல்லா வண்டியும் எங்கள் கண்ணு முன்னாடி வீடியோ ரெக்கார்டு பண்ணுங்க, எல்லா வண்டி நம்பரையும் போட்டு எழுதுவாங்க. அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் லீஸுக்கு தான் வண்டி எடுக்கிறோம், லீசிங்க்கு தான் கொடுக்குறோம். ஒரு ஓன் போர்டு வண்டியை லீசிங் எடுக்கிறதுக்கோ ரெண்ட்டுக்கு அங்கே பாருங்கள் போர்டே ரெண்ட்டு தான், ஜோன் கார் ரெண்ட்டுன்னு தான் போர்டே போட்டிருக்கிறாங்க.